எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சாட்டர்டே விலாக். காலையில பொதுவே சாட்டர்டே அப்படின்னாலே ரொம்ப லேட்டாக தான் எல்லாருமே எழும்புவோம். மோஸ்ட்டாக சொல்கிறேன், இப்போ இருக்க ஜென்ரேஷன். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் சாட்டர்டேனா ரொம்ப லேட்டாக அப்படியே பொறுமையாக எழும்புவோம். 8 மணிக்கு எழும்பிட்டு நாங்கள் பொதுவே வந்து தோசை மாவு வந்து ஒரு தனி பாத்திரத்தில் வச்சுருப்போம். அந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் தோசை மாவை எடுத்து தனி கிண்ணத்தில் போட்டு அதை வந்து கொஞ்சம் உப்பு தனியாக தண்ணியில் கரைச்சி அப்புறம் ஊற்றி அப்புறம் தான் தோசை வந்து செய்வோம் யூஸ்வலாக. ஸோ சரி ஓகே, நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்ததா, ஸோ தோசைக்கு வந்து செமையாக இருக்கும் மீன் குழம்பு. ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தோசையே ஊற்றியாச்சு. இந்த வீக் டேஸ் கூட நம்ம வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சமாவது மூச்சு விட டைம் கிடைக்குது. ஆனால் அந்த வீக்கெண்ட் ஆச்சுன்னா மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்கங்க குழந்தைங்கள்லாம். அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இந்த பக்கம் சமையல் செய்யணும், வீடெல்லாம் பெருக்கணும், கூட்டணும், பாத்ரூம் கழுவணும், அது பண்ணணும், இது பண்ணணும். சுத்தமாக டயர்ட் ஆகிடுங்க சாட்டர்டே சண்டே ஆனாலே. சரி, குழந்தைங்கள கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி லாலிபாப் மாதிரி செய்யலாம் தாங்க ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அது ஒரு சன்னு மாதிரி செய்யலான்னு நினச்சேங்க. அது மான்ஸ்டர்னு நினச்சேங்க. அப்புறம் பார்த்தா சன்னுன்னு சொல்லி ஏதோ செஞ்சு கொடுத்தாச்சு. நான்லாம் சமையலில் பெரிய ப்ரோலாம் இல்லைங்க, ஏதோ சுமாராக சமைப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் யூடியூப் பார்த்து பார்த்து அப்படி இப்படின்னு யார் இல்லாமல் சொல்லி கொடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேங்க. அப்படியே எல்லாேருக்கும் தோசை வந்து போட்டாச்சுங்க. எல்லாேருக்கும் வந்து ஒரு 2 தோசை கணக்கு பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் சரி வீடை கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். என் குட்டி பையன் வந்து எல்லாமே கொட்டி வச்சுருந்தான். எல்லா பொம்மை எல்லாத்தையுமே கொட்டி வச்சுருந்தாங்க. அதை சரி அரேஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என் பொண்ணு வந்து சரி அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்து எல்லாத்தையுமே இந்த கவரில் போட்டு ஓரம் வச்சுட்டோம். கொஞ்சம் அப்போ தான் உட்காந்து சாப்பிட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி சாப்பிட்டு எல்லோரும் முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி அடுத்த நாள் வந்து இவர் வந்து போயிட்டு இந்த ப்ரான் இருக்கு இல்லையா, ப்ரானோட தலையும் அதோட உடம்பு வந்து தனித்தனியாக வாங்கிட்டு வந்தார். ஸோ என்ன பண்ணோம், ப்ரானோட தலை வந்து ஆக்சுவலாக பொரிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதுசு ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த பொரிச்சிடலான்னு சொல்லி வச்சாச்சு. ப்ரான் வந்து கழுவுறது ரொம்ப நேரம் எடுக்குங்க. அதோட நரம்பெல்லாம் எடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா, என் பொண்ணுக்கு வந்து நாங்கள் அந்த நரம்பெலாம் எடுக்காமல் அப்படியே செஞ்சு கொடுத்து அவளுக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதுலேருந்து ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்தால் கூட க்ளீனாக பண்ணி தான் இது பண்ணுவோம். மத்தியானத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரைஸ் வந்து போட்டாச்சு அடுப்பில். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதுக்கு மசாலா பரட்டி வச்சுட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே. ஸோ அதை வந்து என்ன பண்ணால் ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி இதை வச்சுட்டேன் ஃபிஷ்ஷு. ஸோ ஒன்று வந்து இடம் பத்தலை. ஸோ அதை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி எங்கேயா நுழைச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அமுக்கி அதை அப்படியே அந்தரத்தில் தூங்கிட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் அப்படியே வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நசுக்கி போட்டாச்சு. ஸோ இந்த கடையில் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம ப்ரான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து போட்டேன். ஸோ போட்டு அது வேகிற நேரத்தில் வந்து இதை கொஞ்சம் திருப்பலாம்னு நினச்சி இது வேகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ப்ரான் செய்கிறதுக்கு ஆக்சுவலி எனக்கு என்னென்னா, எங்களுக்கு ஃபுல் டே பவர் கட்டா. ஸோ இன்றைக்கி வந்து எதுவுமே மிக்ஸியை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நானே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எதுவுமே பொதுவே வந்து தேங்காயும் அதில் கொஞ்சம் கேஷ்யூநட்டும் சேர்த்து தான் கடைசியாக அரைச்சி ஊற்றுவோம். ஸோ வந்து குழம்பு நல்லா திக்காகிடும். இந்த முறை என்ன பண்ணேன், வெறுமே வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த ப்ரானை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டேன். ஸோ என்னாச்சுன்னா, ப்ரான்லேருந்து நமக்கு தண்ணி வந்து வெளியில் வருமா, ஸோ அதுலேயே கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து 1 கப் போல் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றுனதுக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா கொஞ்சம் நிறையவே தண்ணி வந்துடுச்சா, சரி இது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, சரி ஓகே, நமக்கு தான் வந்து இந்த அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் திக்காகும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சோண்டு கலக்கி கொஞ்சோண்டு ஊற்றினா செம்ம டேஸ்ட் ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது குழம்பு நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த கடாயில் மீன் பொரிச்ச கடாயில் என்ன பண்ணேன்னா, அந்த கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுல, அந்த எண்ணெயில் கனவாவை போட்டேன். கனவாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கனவாவுக்கு நல்லா அதுலேயே மசாலா பரட்டி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கனவாவை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது அரிசி மாவு போட்டு லைட்டாக வந்து வறுத்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இது மாதிரி ரசம் பண்ணியாச்சு. இன்னொரு இதில் பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெடி மிக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, சரி அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த மிக்ஸை வந்து ஒரு 2 கப்பு தண்ணியில் வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் வெந்து கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம பால் இருக்கு இல்லையா, பாலை வந்து அதில் ஊற்றினோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.
குழந்தைங்களுக்கு என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் நின்று சமைச்சா கூட இந்த குழந்தைங்க வந்து கடைசியா சாப்பிடவே மாட்டாங்கங்க ஒழுங்கா. அது மாரி என்ன பண்ணேன் 2 குழந்தைக்குமே வந்து சாப்பாடு போட்டுட்டு, நம்ம செஞ்ச இந்த ரசம் இருக்குல்லையா, ரசம் ஊத்தி, கனவா வச்சு, ப்ரான் தொக்கு அந்த குழம்பு மாரி இருந்தது இல்லையா, அத வச்சு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் வச்சா, அதுங்க வெறும் அந்த கனவா மட்டும் தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் ப்ரானும் கொஞ்சம் கொஞ்சம் காரம் காரம் காரம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மற்றபடி ஃபிஷ்ஷை தொடவே இல்லைங்க, அந்த பொரிச்ச ஃபிஷ்ஷை. அப்போதாங்க அது ரொம்ப காண்டாகுமே, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து உயிர் கொடுத்து செய்கிறோமே, அட பாவிங்களா கொஞ்சமாக சாப்பிடுங்கடான்னா கூட கேட்க மாட்டாங்க. அப்படியே போச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா தூங்கணும், எல்லாருமே சேர்ந்து நல்லா தூங்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4:30 போல் எழும்பணுங்க. கிறிஸ்மஸ் வேறு நெருங்குது. ஐயையோ! இன்னும் ஸ்டாரே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஸ்டாரு. சரி வந்து அதை அப்படி இப்படி சுற்றி சுற்றி போட்டோம். ஆனால் லைட் போட்டப்பறம் செம்ம அழகாக இருந்ததுங்க அந்த ஏரியா. லாஸ்ட் மந்த் நாங்கள் ஊட்டி போன ட்ரிப்போட வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். லாஸ்ட் மந்த் நாங்கள் ஊட்டி ட்ரிப் போயிருந்தோங்க. ஊட்டிக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்புறம் குன்னூர் போய் அப்புறம் கோத்தகிரி. ஸோ ஊட்டியில் 2 நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ போகிறது பார்த்திங்கன்னா பெங்களூர் வழியாக பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் போனோம். ஸோ அங்கே அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் பிரேக்லாம் எடுத்தோம். ஆனால் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து எங்கேயுமே நம்ம பிரேக் எடுக்கக்கூடாது. ஸோ அப்படியே தான் போயிட்டு இருந்தோம். நிறைய மான் பார்த்தோம், 2-3 எலிஃபெண்ட் பார்த்தோம். ஸோ அங்கேருந்து அப்புறம் தமிழ்நாடு பார்டரில் வந்து ரீச் ஆகும். ஸோ அங்கே வந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஊட்டி வந்து ரீச் ஆனோம். செம்ம கிளைமேட்டுங்க ஊட்டி. ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா இப்போ போனோன்னா நம்ம ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ நாங்கள் போகும்போதே ரொம்ப குளிராக தான் இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணது ஹோட்டல் தமிழ்நாடு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. சாப்பாடுலாம் நல்லா தாங்க இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ 2 டைம் தான் எங்களால் சாப்பிட முடியும். இன்னும் ஒரு டைம் வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. 3 மீல்ஸில் வந்து 2 தான் அங்கே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, இன்னும் ஒன்று வந்து வெளியில் சாப்பிட்டோம். ஸோ இப்படி தான் இருந்தது. அப்புறம் வந்து ஒரு நாள் குன்னூர் போனோம். குன்னூர் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா குன்னூரும் ஊட்டியும் கம்பேர் பண்ணும்போது எல்லாம் பிளேஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குங்க. ஆனால் ஊட்டி வந்து ரொம்ப கூட்டம். குன்னூர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து அதே கிளைமேட் தான் மோஸ்ட்டாக. ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்து கூட்டம் அவ்வளோ இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நல்லா தனியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அங்கேருந்து கோத்தகிரிக்கு வந்தோம். கோத்தகிரி வந்து அப்படியே ஆப்போசிட்டுங்க கிளைமேட் ஃபுல்லுமே. அப்படியே வந்து டவுன் ஹில்லுக்கு டவுன் போல். ஸோ கிளைமேட்லாம் ரொம்ப கொஞ்சம் வந்து சூடாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப நல்ல ட்ரிப்புங்க இது. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ண முடியல கிளைமேட்லாம். இந்த மாதிரி லாங் வெக்கேஷன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தாங்க இருக்கும் செம்ம டயர்டாக இருக்கும். வண்டி ஓட்டுறவங்களும் சரி, வண்டியில் உட்காந்துருக்கவங்களும் சரி, எல்லாருக்குமே டயர்டாக இருக்கும். அது கொஞ்ச நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் பாருங்களேன், ஐயோ ஏன்டா போகணுன்னு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய இந்த வெளிநாட்டுக்கு தான் போக முடியல, பட் இந்த மாதிரி சின்ன நம்ம நாட்டுக்குள்ளே நம்மளோட ஊருக்குள்ளேயே இருக்கிற பக்கத்து ஊரை போய் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நிறைய மெமரிஸ் வந்து இருக்குது. நம்மள நிறைய பேர் வந்து ஊட்டிக்கு ஆக்சுவலாக போயிருப்போங்க. பட் நான் வந்து என்ன அங்கேருந்து வாங்கினோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஊட்டியில் வந்து கேட்ட விலையை விட இந்த டீ தூள்லாம் இருக்குல்லங்க, அது வந்து குன்னூரில் ரொம்ப சீப்பாகவே இருந்தது, குவான்டிட்டியுமே அதிகமாக இருந்தது. அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் இதை வந்து நாங்கள் வெளியில் வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அங்கேருந்து வாங்கினீங்கன்னா டபுள் த அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆனால் உண்மைதாங்க. அங்கேருந்து வாங்கின டீ வந்து வீட்டில் வந்து காய்ச்சி குடிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. க்ரீன் டீயுமே அதே மாதிரி தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று சாக்லேட்ஸு. நான் வந்து என்னடா இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களே சாக்லேட்டுக்கெலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆக்சுவலாக லோக்கல் கடையிலேருந்து வாங்கினேன். நல்லா அந்த பிராண்டட் கடையிலேருந்து வாங்கினேன். லோக்கல் கடையிலேருந்து நம்ம வாங்கினோன்னா ரொம்ப இனிப்பு இருந்துச்சு அதிகமாக. பட் பிராண்டில் என்னென்னா இந்த சுகர் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சாக்லேட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு நான் வந்துட்டு சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்குறது தான் ஒரு கடையில் போய் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தித்திப்பே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாக்லேட்ஸ் வாங்கினோம், க்ரீன் டீ, அப்புறம் இந்த யூக்கலிப்டஸ் தைலம். இன்னொன்று நான் நோட் பண்ணது என்னென்னா ஸ்வெட்டர்ஸ் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்டை விட அங்கே ரொம்ப சீப்பாக இருந்ததுங்க. ஸோ வாங்குறதுனா அங்கே ஸ்வெட்டர்ஸ் கூட வாங்குங்க. திரும்பியும் சாட்டர்டேக்கே வந்துடலாங்க. சாட்டர்டே நைட் வந்து என்னென்னா சரி நம்ம பேன்கேக் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். பேன்கேக்னால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, 4 பனானாவை போட்டேன், அப்புறம் கொஞ்சம் சுக்கு, கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஏலக்காய் போட்டேன், அதுக்கப்புறம் 2 முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவும் போட்டேன். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்கேஸ் நம்ம கிட்ட தோசை மாவு இல்லை அந்த மாதிரி நேரத்தில் பண்ணலாம். ஸோ பாலும் காய்ச்சிட்டேன்.
இது தோசை எப்படி சுடுறோமோ அதே மாதிரி தாங்க. நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது முன்னாடி சொன்ன மாரி சமையல்ல. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது. கொஞ்சம் என்னென்னா நெய் ஊற்றிக்கணும். தொட்டு சாப்பிட்றது கூட குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க நம்மளை தொந்தரவு பண்ணாமல். நீங்கள் வந்து இது கூட தேன் கொடுத்தீங்க அப்படின்னா தொட்டு தொட்டு சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் பாலும் அப்புறம் வந்து இது கூட ஆக்சுவலாக தொட்டு சாப்பிட்றதுக்கு தேன் போதும். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேக் மாதிரி லைட்டாக டேஸ்ட் வரும். ஸோ அவங்களுமே மீதி வைக்காமல் மோஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. டின்னர் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா வெசலுமே கடகடன்னு வாஷ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயாச்சு. ஸோ இதுதாங்க என்னோடய சாட்டர்டே ஃபுல்லுமே நடந்தது விலாக். பெருசாக வெளியில் எங்கேயுமே போகலை. ஸோ வீட்லேயே தான் இன்றைக்கி ஃபுல்லுமே. எல்லாருக்கும் பாய். see you in next video. bye bye. see you.